ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி வச்சு ஒரு க்ரீன் டீ போட போகிறோம். நம்ம இது வந்து நாங்கள் 2 பேர் தான் குடிக்க போகிறோம். அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி வைக்கிறேன், 1.5 டம்ளர் வைக்கிறேன். ஏன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் இது பிடிக்கலாம். ஏன்னா 2 பேருக்கு தாராளமாக இது குடிக்கலாம். அது ஏன்னா பூ 5 பூ இருக்குது. பூ முழுசாக போகக்கூடாது. இதுமாரி பிச்சு நல்லா கழுவிட்டு இதுமாரி 2 இந்த செம்பருத்தி இருந்ததுன்னா நாட்டு செம்பருத்தி செடி இருக்குல்ல, அந்த ரெட்டு மட்டும்தான் போடணும், யூஸ் பண்ணணும். மீதி எந்த செம்பருத்தியும் யூஸ் பண்ணணும். ஏலக்காய் தட்டி போட்டிருக்கலாம் 2. இப்போ இது கொதிக்க விட்டுடலாம். இது 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இது நல்லா இந்த பூவெலாம் சுருங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் வடிகட்டி லெமன் கொஞ்சோண்டு சர்க்கரை. இது எனக்கு ஆயாக்குனால ஆயா சர்க்கரை கம்மியாக போடுறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். இதிலே லெமன் கொஞ்சம் வச்சு இது வடிகட்டி இது பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டணும் கொஞ்சம் நல்லா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போதும், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த சர்க்கரையும் எலுமிச்சை பூஞ்சி இருக்குல்ல, அதில் போட்டு வடிகட்டிட்டு நமக்கு குடிக்க வேண்டிடும். அதான் ஃப்ரெண்ட், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களே ஈடுபடுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.